காரைக்குடியில் பொம்மை காதலன் என்ற பெயரில் பழமையான பொருட்கள் அடங்கிய மிகப்பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செல்லப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகாதேவன். பழமையான பொருட்களை சேகரிப்பதில் அலாதி ஆர்வம் கொண்ட இவர் தனது வீட்டின் அருகிலேயே துவங்கியுள்ள பொம்மை காதலன் அருங்காட்சியகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் சேமித்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கேமராக்கள், கிராமபோன்கள், சைக்கிள், இருசக்கர வாகனங்கள், கார்கள், வேன்கள், லேண்ட்லைன் போன்கள், செல்போன்கள், பல காலகட்டங்களில் வந்த செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், ஸ்டாம்புகள், நாணயங்கள் என இவரது சேமிப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். சுற்றுலா பயணிகள், மாணவர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. உள்ளூர் பார்வையாளர்களுக்கு 100 ரூபாயும், வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு $10 அடையாள அட்டையுடன் வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கட்டணமின்றியும் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். மகாதேவன் கொடைக்கானலும் இதே போன்ற அருங்காட்சியகத்தை நிறுவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்ம காலத்து தலைமுறை உள்ள பொருட்களை நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்வாங்க. பாரதியார் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தை கொடுத்துட்டு போனாரு, விழிப்புணர்வை கொடுத்துட்டு போனாரு. காமராஜர் ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு போனாரு. அது மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு அவங்க அளவுக்கு முடியாது, என்னால முடிஞ்ச சிறிய விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். 1900 கிட்டத்தட்ட 1980 வரை உள்ள பொருட்களை நம்ம பழமை பொருளாக வகைப்படுத்துகிறோம். அந்த வகையில் பார்த்தா என்கிட்ட ஏதாவது 2500 வகையான பொருட்கள், மொத்தமாக 15000 பொருட்களினுடைய சேகரிப்பில் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.